பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெடில் இப்போ ரீசெண்டாக என்ஜினியர் ட்ரைனி சூப்பர்வைசர் ட்ரைனி அதாவது டிகிரி ஆர் டிப்ளமோ முடித்தவங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ எப்படி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம், ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, சிலபஸ் என்ன, எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம். சரிங்களா? இங்கே பாருங்கள், சிலபஸ் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன் லிங்க் இங்கே கொடுத்துருக்காங்க. careers.bhl.in இந்த வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். டெலகிராம் சேனல்லையும் நான் பின் பண்ணுறேன். அதை டச் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ பிஹெச்எல் கரியர் போர்ட்டல் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் அப்படியே கீழே பாருங்கள், கரண்ட் ஓப்பனிங்ஸில் 2025 இன்ஜினியர் ட்ரைனி சூப்பர்வைசர் ட்ரைனி அது சம்மந்தப்பட்ட லிங்க் எல்லாமே இதில் இருக்கும். நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டு, சிலபஸ்ஸு, எக்ஸாம் பேட்டர்னு, கீழே அப்ளை ஆன்லைன் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதாவது அடுத்த பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இல்லை மேலே பாருங்கள், இன்ஸ்ட்ரக்ஷன் லிங்க்கு, அட்வைஸ்மெண்ட் லிங்க்கு, நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் அதுக்கு லாகின் பண்ணுறதுக்கான லிங்க்கு. இல்லை ப்ரோ நான் ரெஜிஸ்டர் பண்ணலை, இதுக்கு மேலே தான் நான் ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன் அப்படின்னா டு ரெஜிஸ்டர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் டேட் February 28 நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஸோ இதில் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் மேலே இருக்கும், அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், போஸ்டிங் நேம் கேட்டிருக்காங்க. இன்ஜினியர் ட்ரைனி சூப்பர்வைசர் ட்ரைனி. இன்ஜினியர் ட்ரைனி அப்படின்னா டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அந்த டிசிப்ளினில். சூப்பர்வைசர் கேட்டகரி அப்படின்னா அது டிப்ளமோவில் வரும். ஸோ டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ சூப்பர்வைசர் ட்ரைனி மெக்கானிக்கல் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து பாருங்கள், கேண்டிடேட்ஸ் ஃபுல் நேம். 10th மார்க் ஷீட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் என்டர் பண்ணணும். மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் தேவையில்லை, அது ஆப்ஷனல் தான். அடுத்த இமெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஜென்ரேட் ஓடிபி அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி ரிசீவ் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்து என்டர் பண்ணிவிட்டு வேலிடேட் ஓடிபி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து கீழே டிக்ளரேஷனில் ஐ அக்ரி இந்த பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு ஸோ கேப்சா என்டர் பண்ணிவிட்டு ரீவெரிஃபை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வெரிஃபிகேஷனில் போஸ்டிங் நேம், அப்ளிகன்ஸ் நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸில் டிக் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த செக் பாக்ஸில் டிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு சப்மிட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எடிட் பண்ண முடியாது. சரிங்களா? எல்லாமே கரெக்டாக இருக்கா அது எல்லாமே நீங்கள் தரோவாக செக் பண்ணிவிட்டு அடுத்து ஓகே கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல். இமெயில் ஐடி அதாவது உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்ட், லாகின் ஐடி, பாஸ்வேர்ட் இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க. எஸ்எம்எஸ் மூலியமாகவும் சென்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அதை ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் தனியாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ க்ளோஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மேலே கோ டு அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ ஸ்டெப் 1 பர்சனல் டீட்டெயில்ஸில் உங்கள் அப்ளிகேஷன் நம்பர், நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, போஸ்ட்டு கோடு, அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் இதெல்லாமே டிஃபால்ட்டாக வந்துருக்கும். இப்போ ஜெண்டரில் நீங்கள் மேலா ஃபீமேலா அதை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து உங்கள் டேட் ஆஃப் பர்த். 10th மார்க் ஷீட்டில் டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். சரிங்களா? அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்கக்கூடாது, அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அடுத்து நேஷ்னாலிட்டி, இதில் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நீங்கள் குடியிருந்தீங்களா, அதாவது இந்த இடைப்பட்ட தேதியில் நீங்கள் குடியிருந்தீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் நோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து ரிசர்வேஷன் கேட்டகிரியில் ஓபிசி, யூஆர், இடபிள்யூஎஸ், எஸ்சி, எஸ்டி இருக்கும். ஸோ உங்கள் கேஸ்ட், உங்கள் கேட்டகிரி என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்து கீழே பர்சனல் டீட்டெயில்ஸில் உங்கள் நேமு, இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர் இதெல்லாமே வந்து டிஃபால்ட்டாக வந்திருக்கும். இதில் உங்கள் ஃபாதர் நேம், மதர் நேம் வந்து என்டர் பண்ணுங்கள். அடுத்து கீழே எக்ஸாம் சிட்டி ப்ரெஃபரன்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் சென்னை, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் இந்த 4 இடங்களில் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் சென்னையிலே இருக்கீங்க அப்படின்னா முதல் ப்ரெஃபரன்ஸில் நீங்கள் சென்னை கொடுத்துக்கலாம். இல்லை ப்ரோ நான் திருச்சியில் இருக்கேன், மதுரையில் இருக்கேன், கோயம்புத்தூரில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அதை வந்து முதல் ப்ரெஃபரன்ஸாக நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்து பாருங்கள், சிட்டி 2 ப்ரெஃபரன்ஸ் அதில் திருச்சி, அடுத்து சிட்டி 3ல் மதுரை,
அடுத்த சிட்டி 4ல் திருநெல்வேலி. அப்படி நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்களோ உங்களுக்கு எது நியராக இருக்கோ அதை நீங்கள் முதல் ப்ரிஃபரன்ஸில் கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து கீழே பாருங்கள், நீங்கள் டிசேபிலிட்டியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் நோ செலக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எக்ஸர்வீஸ்மேன் எம்ப்ளாயின்னு கேட்டிருக்காங்க. இதுலேயும் வந்து நோ செலக்ட் பண்ணுங்கள். அதாவது முன்னாள் இராணுவத்தினரா, மாற்றுத்திறனாளியா, டிபார்ட்மெண்டல் எம்ப்ளாயா, அந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. படித்து பார்த்துட்டு எல்லாத்துலேயுமே நோ ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து கம்யூனிகேஷன் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அட்ரஸ் லைன் 1 இதில் உங்கள் ஹவுஸ் நம்பரு, லைன் 2ல் ஸ்ட்ரீட் நேம், கண்ட்ரியில் இந்தியா, ஸ்டேட்டில் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து சிட்டி ஆர் டிஸ்ட்ரிக்டில் உங்கள் நேட்டிவ் டிஸ்ட்ரிக், உங்கள் டிஸ்ட்ரிக் என்னவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து போஸ்டல் பின்கோடு கேட்டிருக்காங்க. அதாவது உங்கள் தாலுக் பின்கோட் நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். அந்த 6 டிஜிட் பின்கோட் ரொம்ப முக்கியம். ஃப்யூச்சர் இன்டிமேஷன், அந்த லெட்டர் கம்யூனிகேஷன் எல்லாமே இப்போ நீங்கள் என்டர் பண்ணுற இந்த அட்ரஸ்க்கு தான் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ கரெக்டான அட்ரஸை ஃபில் பண்ணுங்கள். ஸோ கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ், பர்மனண்ட் அட்ரஸ், அதாவது இப்போ நீங்கள் இருக்கிற அட்ரஸும் உங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னா இந்த பாக்ஸில் வந்து எஸ் வந்து டிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எஸ் டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ தேர்ட் ஸ்டெப்பில் குவாலிஃபிகேஷன் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் நம்ம அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் முதல்ல 10th இது கண்டிப்பாக எல்லாருமே ஃபில் பண்ணணும். இங்கே பாருங்கள், நேம் ஆஃப் தி போர்ட், ஸ்டேட் போர்ட், டேட் ஆஃப் பாசிங், எந்த இயரில் எந்த மந்தில் எந்த டேட்டில் பாஸ் பண்ணீங்க. இது 10th மார்க் ஷீட்டில் இருக்கும், அதை பார்த்து என்டர் பண்ணுங்கள். எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, முக்கியமான சப்ஜெக்ட் இங்கிலீஷ் தான். ஸோ இங்கிலீஷ் அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். அடுத்து செலக்ட் பர்சன்டேஜ், இதுக்கு சிஜிபிஏ ஆர் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. சிஜிபிஏ இருந்தால் சிஜிபிஏ, பர்சன்டேஜ் மோடில் இருந்தால் பர்சன்டேஜ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, 10th எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, ஸோ மேக்ஸிமம் மார்க் என்ன அதை என்டர் பண்ணிங்க அப்படின்னா ஸோ பர்சன்டேஜ் இங்கே ஆட்டோமேட்டிக்காக வரும். சரிங்களா? நீங்கள் பர்சன்டேஜ் என்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்கும். அடுத்து 12th கேட்டிருக்காங்க. சில பேர் 10th முடிச்சுட்டு டேரெக்டாக டிப்ளமோ பண்ணியிருப்பாங்க இல்லையா? நான் 12th முடிக்கல அப்படின்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லை நான் 12th படிச்சுட்டு டிப்ளமோ படிச்சிருக்கேன் அப்படின்னா 12th நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ 3 year ஃபுல் டைம் டிப்ளமோ ரெகுலர் கோர்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள். ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் வீடியோ நான் கீழே ஆல்ரெடி நம்ம சேனலில் நோட்டிஃபிகேஷனை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் எலிஜிபிலிட்டி என்ன குவாலிஃபிகேஷன், எவ்வளோ வேக்கண்ட்டு, அது எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ சில பேர் டேரெக்டாக அப்ளை வீடியோ பார்த்துருப்பாங்க, சில பேர் நோட்டிஃபிகேஷன் வீடியோ பார்த்துட்டு அப்ளை வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? இல்லை அப்படின்னா நீங்களே நோட்டிஃபிகேஷனை படிச்சுட்டு அடுத்து அப்ளை பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு அப்ளை பண்ணால் மட்டும்தான் நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ண முடியும். ஸோ நோட்டிஃபிகேஷனை படிக்காமல் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறது, என்ன ப்ரிஃபரன்ஸ் தரது, அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. சரிங்களா? ஸோ நோட்டிஃபிகேஷனை பாருங்கள், உங்கள் லொக்கேஷனில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, என்னென்ன போஸ்டிங் இருக்குது, உங்கள் கேட்டகிரியில் வேக்கண்ட் இருக்கா, அது எல்லாமே கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் அடுத்து அப்ளை பண்ணணும். ஸோ February 28 வரையும் டைம் இருக்குது, பொறுமையாகவே அப்ளை பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், எசென்ஷியல், இது ரொம்ப முக்கியம். நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கணும், அந்த ரிலவெண்ட் டிசிப்ளைனில் ஃபுல் டைம் ரெகுலர் டிப்ளமோ 3 years கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ குவாலிஃபிகேஷன் டீமில் ஃபுல் குவாலிஃபிகேஷன் டைப் இதில் ஃபுல் டைம் ரெகுலர் டிப்ளமோ அதை செலக்ட் பண்ணுங்கள். எந்த காலேஜில் படிச்சிங்க, டிசிப்ளைன் செலக்ட் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சூப்பர்வைசர் ட்ரைனிங் மெக்கானிக்கல் அப்படின்னு கொடுத்துருந்தீங்கன்னா இதில் மெக்கானிக்கல் மட்டும்தான் வரும். நீங்கள் என்ன போஸ்டிங் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் தான் குவாலிஃபிகேஷன் அந்த ஸ்டெப்பில் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எந்த டேட்டில் பாஸ் பண்ணீங்க, டேட்டு, மந்த், இயர், டிப்ளமோ கன்சால்டேட்லேயே இருக்கும். ஸோ உங்கள் பர்சன்டேஜ் இதில் சிஜிபி ஆர் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க, பர்சன்டேஜ். ஸோ டிப்ளமோ கன்சால்டேட்டில் எல்லா செமஸ்டருக்கான ஓவரால் மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க கீழே டோட்டல் மார்க்கில். சரிங்களா? அதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, எல்லா செமஸ்டரோட டோட்டல் மார்க் என்ன அதை வந்து என்டர் பண்ணுங்கள். அதை என்டர் பண்ணிங்கன்னா பர்சன்டேஜ் ஆட்டோமேட்டிக்காக வரும். அடுத்து அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருந்தால் ஃபில் பண்ணுங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்து போஸ்டிங் ப்ரெஃபரன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இது எப்படி அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி வராது. இப்போ நீங்கள் சூப்பர்வைசர் ட்ரைனிங் மெக்கானிக்கல் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த போஸ்டிங் ப்ரெஃபரன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது சூப்பர்வைசர் ட்ரைனிங் மெக்கானிக்கலுக்கு எந்த லொக்கேஷனில் வேக்கண்ட் இருக்கோ அந்த லொக்கேஷன் மட்டும்தான் இந்த லிஸ்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள்
செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ சூப்பர்வைசர் ட்ரெயினிங் மெக்கானிக்கலுக்கு பெங்களூர், போபால், விசாக்கு, பவர் செக்டார், ஈஸ்டர்ன், சதர்ன், வெஸ்டர்ன் இந்த மாதிரி இடங்களில் தான் வேக்கன்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ராணிப்பேட்டை வந்து முதல் ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துக்கிறேன். அடுத்து வந்து போபால், இதில் திருச்சி இல்லை சரிங்களா. ஸோ அடுத்து நான் ஹைதராபாத் கொடுத்துக்கிறேன். அடுத்து வந்து பெங்களூர். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எது வந்து நியராக இருக்கோ, எந்த லொக்கேஷன் வேணுமோ அதை நீங்கள் ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துக்கலாம். அடுத்து கீழே இன்டர்வியூ ப்ரெஃபரன்ஸ் டீட்டெயில்ஸ். நீங்கள் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு இன்டர்வியூ எந்த இடத்துல கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா ஸோ இன்டர்வியூ லொக்கேஷன் எந்த இடத்துல உங்களுக்கு விருப்பம் இருக்கோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நார்த் பேஸ்டு லொக்கேஷன், ஸோ நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் இருக்கிறவங்க சவுத் பேஸ்டு லொக்கேஷன் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் சரிங்களா. நார்த்து சைடு வந்து தேவையில்லை, சவுத்து சைடு வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் ப்ரெஃபரன்ஸ் என்ன, உங்கள் விருப்பம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் சவுத் பேஸ்டு லொக்கேஷன் வந்து கொடுத்துக்கலாம். அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ், இது இருந்தால் ஃபில் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் பிஹெச்எல் மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில் அப்ரண்டிஸ் பண்ணியிருக்கேன், கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் ஃபில் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் சரிங்களா. இது எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு சேவ் நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் ஸ்டெப் டாக்குமெண்ட் அண்ட் பேமெண்ட், இதில் வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், 10th மார்க் ஷீட், டிப்ளமோ கன்சால்டேட், கேஸ்ட் சர்டிஃபிகேட் இதை எல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அது எந்த சைஸில் இருக்கணும், எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே ஐ பட்டன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது கிட்ட போய் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். எந்த சைஸில் இருக்கணும், எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும், அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த ஐ பட்டனில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அது ஒரு டாக்குமெண்ட்டுக்கும் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10th மார்க் ஷீட் பாருங்கள், அதிகபட்சம் 100 KB இருக்கணும், அதாவது அதிகபட்சம் 1 MB இருக்கணும். ஜேபிஜி இல்லை PDF ஃபார்மேட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சைஸ் அண்ட் ஃபார்மேட் செக் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிடுங்க. அடுத்து பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓபிசி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 1072 வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஜிஎஸ்டி அது எல்லாமே இன்க்ளூட் ஆகும். இப்போ பேமெண்ட் மோட் இதில் ஆன்லைன் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டிக்ளரேஷனில் எல்லா பாக்ஸ்லேயும் வந்து டிக் பண்ணுங்கள். அடுத்து இந்த கேப்சா வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ அப்ளிகேஷன் ப்ரிவ்யூ ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் என்டர் பண்ண டேட்டா, உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயிலு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஃபாதர் நேம், மதர் நேம் இதெல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ செக் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருந்தால் ஓகே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து கீழே சப்மிட் ஆப்ஷன் இருக்கும். சப்மிட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேமெண்ட் பேஜ் வரும். ஸோ அதில் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்டர் பண்ணிவிட்டு அடுத்து அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் சரிங்களா. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் ஆன்லைன் பேமெண்ட் வரும் சரிங்களா. அதில் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணி பே பண்ணிவிட்டு அப்ளிகேஷனை ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக மறக்காமல் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் எடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.